திரு பாபு முருகவேல், இந்த எல்லாவற்றுக்கும் தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு கட்சி ஆட்சியில் இருக்குது, மத்தியில் இருக்குது, நீங்களே பல விஷயங்கள் ஆதரிச்சிருக்கீங்க கடந்த காலங்களில் மாநில உரிமை சார்ந்து அப்படின்னா, இப்போ இதையெல்லாம் அமைதியாக பார்த்து கொண்டிருக்கிறீர்களா அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறாங்க. அதாவது இப்போது அண்ணா சொன்னதை மறந்துட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன் நான், திரு ஸ்டாலின் முதலமைச்சர். காரணம், அண்ணா சொன்னது மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. அதுக்கு அப்படி அர்த்தம் என்னன்னு சொன்னால், மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கம் கூட்டணியில் இருக்கிற போது அது ஒரு கேள்வி கேட்கக்கூடிய ஒரு இடத்தில் இருக்க முடியும். மாநிலத்தில் சுயாட்சி என்கிற போது எங்களை யாரும் நீங்கள் கேள்வி கேட்க முடியாது, எங்களுக்கான ஒரு சுய ஆட்சியை எங்கள் மாநிலத்திற்கு நாங்கள் நிறுவிக்கொள்வோம். அதனால் இப்போ இந்த பேச்சு எழுவதற்குண்டான வாய்ப்பு இல்லை. மத்தியிலிருந்து எங்களை ஆள முடியாது அப்படின்னு சொல்கிறார். 1969 ஜனாதிபதி தேர்தல் அனைவருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஜனாதிபதி தேர்தலில் காங்கிரஸ் காரிய கமிட்டி கூடி நீலம் சஞ்சீவ் ரெட்டியை பிரசிடென்ஷியல் கேண்டிடேட்டாக போடுறாங்க. ஓகே. அப்போ பிரதமராக இருந்த திருமதி இந்திரா காந்திக்கு அதில் விருப்பம் இல்லை. விருப்பம் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, அவங்க விவி கிரியை நாமினேட் பண்ணுறாங்க. நாமினேட் பண்ணிவிட்டு அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த திரு கருணாநிதி, நீங்கள் அந்த கேண்டிடேட் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கட்சி சார்பு இல்லாமல் 2 பேருமே இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்னு இருப்பாங்க. ஒரு பெரிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஜனாதிபதி தேர்தல் அது. 2 பேருமே சுயேட்சை வேட்பாளர்களாக களமிறங்கி இருப்பார்கள். அப்போ இந்திரா காந்தி நியமனம் செய்யின விவி கிரிக்கு அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த திரு கருணாநிதி ஆதரவை தெரிவித்து அவரை வெற்றி பெற செய்கிறார். காங்கிரஸ் கூட்டணி, ஆனால் இந்திரா காந்தி நியமித்த வேட்பாளர், ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு இவருக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. ஆனால் இவங்களுடைய இந்த கடந்த கால வரலாறுகளை பார்க்கும்போது வாயில் வடை சுடுறவங்க, முதலமைச்சர் சொல்கிற மாதிரி வாயில் வடை சுடுறவங்க இவங்க. பேச்சு ஒரு பக்கமாக இருக்கும், செயல் ஒரு பக்கமாக இருக்கும். அதே போல் கடந்த கால வரலாறுகளை நீங்கள் சொல்றதுல இப்போ அப்போ இந்திரா காந்தி அவர்களும் திரு கருணாநிதி அவர்களும் கூட்டணியாக இருக்கிறாங்க. இந்திரா காந்தி அவர்கள் நிறுத்திய அல்லது கை காட்டிய வேட்பாளருக்கு ஆதரிச்சிருக்காரு அப்படிதான். இல்லை, அதுதான் நான் நீங்கள் அதனால தான் உங்களுக்கு நான் முதல்ல விளக்கமாக சொன்னேன். காங்கிரஸோட கூட்டணி, ஆனால் காங்கிரஸ் நிறுத்திய வேட்பாளருக்கு ஓட்டு கிடையாது, இந்திரா காந்தி நிறுத்திய வேட்பாளருக்கு ஓட்டு. அப்போ காங்கிரஸை யார் தலைமையேற்றிருக்கிறார்களோ அல்லது காங்கிரஸ் யாரால் ஆட்சி செய்யப்படுகிறதோ, யாரால் நிர்வகிக்கப்படுகிறதோ. அந்த நேரத்தில் இந்திராவோட தானே கூட்டணி இருந்துச்சு, இந்திரா காந்தி அவர்களோட. இல்லை காங்கிரஸோட தான். சரி, வெரிஃபை பண்ணிக்கலாம். என்னுடைய நினைவு வந்து இல்லை, அதை பார்த்துட்டு தான் நான் இது நோட் பண்ணி. அப்போ இவங்க வந்து என்னன்னா, எப்படி இவர்கள் மத்தியிலிருந்து ஆட்சி இவர்களால் ஆட்டி வைக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கான ஒரு உதாரணமாகத்தான் இருக்கிறது. இது இப்போதெல்லாம் இது போன்ற இந்த சொற்றாடல்கள், இந்த சொற்றொடர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தேர்தல் நெருங்குகிற போது, அதான் எங்களுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய சொல்கிறார், இதுபோல் தேர்தல் வருகிற போது புது புது வார்த்தைகளை இவர்கள் கண்டெடுப்பார்கள், புது புதுவான தேர்தல் உத்திகளை கண்டெடுப்பார்கள். இன்னும் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா அந்த பவானி ஜமக்காலம் வரும், அதுக்கப்புறம் எல்லா பக்கத்தில் உட்காந்து மேடைகள் இருக்கும், செட்டப் எல்லாம், இது எல்லாமே இன்னும் அடுத்தது வரும், எல்லாமே இது தேர்தல் நெருங்குகிற போது. அதற்கு முன்பாக சகோதரர் புகாரி சொன்னார், அண்ணாமலை இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு, அதிமுக எதிர்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு. வெளிநாடு போயிருப்பாருன்னு நினைக்கிறேன், முந்தினத்து. இன்னும் அவர் அண்ணாமலையை தான் பாரதிய ஜனதா தலைவராக நினச்சினுக்கிறாரானோ எனக்கு தெரியல. காரணம், பாரதிய ஜனதாவினுடைய மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் சொல்கிறார், அதிமுகவின் தலைமையிலான கூட்டணி முதலமைச்சராக அண்ணன் எடப்பாடியார் தான் இருப்பார் அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளர் சந்திப்பிலே அவர் சொல்கிறார். கூட ஒன்று சொன்னார். என்ன சொன்னார்? கூட்டணி ஆட்சியா அப்படின்னு கேட்டதுக்கு அது அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு. ஆமா சொன்ன, ஆனா ஆமான்னு சொன்னாரா? அப்புறம் பார்க்கலாம். அதாவது எப்படின்னா, 96 இடத்துல ஜெயிச்சுட்டு, வெறும் 96 எம்எல்ஏ ஜெயிச்சுட்டு, காங்கிரஸும் வாயை திறக்காம, காங்கிரஸ் உண்மையான காங்கிரஸ் தொண்டனாக இருக்கிற தம்பி பிரசாத் துணை முதலமைச்சராக அண்ணன் செல்வப்பெருந்தைக்கு வர வேண்டும் என்று சூரொட்டிகளை ஒட்டுகிற போது யாரை கேட்குறேன், என்னப்பா அங்கே சத்தம், சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம்மா அப்படின்னு சொன்ன தம்பி பிரசாத்தை கட்சியில் இருந்து அவரிடம் விளக்கம் கேட்கிறேன். ஒரு நிமிஷம் பதைக்காதீங்க, ஒன்று இருங்க, இருக்கிறது வெளியே வருது இல்ல சொல்றோம். அதாவது கேட்டவருக்கு விளக்கம் கொடுக்கணுமா. அதுபோல இப்போ 96 இடத்துல ஜெயிச்சுட்டு நீங்களே வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு ஆட்சி அமைக்கிற போது தேர்தல் முடிவு நம்ம யாரும் சொல்ல முடியாது. நம்ம எத்தனை இடங்கள் இன்னும் நம்ம இடங்கள் டிசைட் பண்ணல, எவ்வளவு இடத்துல யார் நிக்க போறோம்னு சொல்லல. 98.5% நிறைவேற்றிடும் சொல்லி கூட்டணியில் இருக்கிறவரே 98.5% நிறைவேற்றினதா எனக்கே தெரியலன்ட்டு தோழர் சண்முகம் சொல்லுகிற போது, அது போல கூட்டணி பிரச்சனைகள் அங்க இருக்கிறது. இன்னும் அவர்களும் முடிவு செய்யவில்லை யாருக்கு எந்த இடம் என்று, எத்தனை என்று எண்ணிக்கைகளும் முடிவு செய்யப்படவில்லை. அப்படி இருக்கிற போது, எண்ணிக்கைகள் முடிவு செய்யப்படாத போது தேர்தல் தீர்மானிக்கும் எத்தனை இடத்தில் யார் வெற்றி பெற போகிறார்கள். ஒரு விஷயம் தெளிவு இருக்கணும்ல, கூட்டணி ஆட்சியா தனித்தா அப்படிங்கிறதுல ஒரு தெளிவு இருந்தா தானே அது சரியா இருக்க முடியும். அதுதான் அவர் கேள்வி. இல்ல, அதுதான் சொல்றேன் நானு. இல்ல, முதலமைச்சரே என்ன நேரம் சொல்றாருன்னா, அதனால இந்த கேள்வி வைக்கிறேன். அவரே அதுல குற்றச்சாட்டா வைக்கிறது, திரு அமித்ஷா இப்படி பேசுகிறார், அதற்கு எந்த எதிர்வினையும் இல்லாம அமைதி காக்குறாங்க அப்படிங்கிறதுல இருந்து அவர் என்ன சொல்றாருன்னா, டெல்லியில இருந்து நேரடியா ஒரு ஆட்சி நடத்தலான்னு பாக்குறாங்களா. அமித்ஷா வந்து மதுரையில் இப்படி பேசுறாரு, மதுரை இப்படி பேசுறாருன்னு சொல்லி சொன்னோன்னே என்ன பண்றாரு, வக்கிரத்தை கக்கி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் சொல்றாரு. 2 பிரிவினருக்கிடையே துவேஷத்தை தூண்டுகிற மாதிரி பேசி இருக்கிறார் என்று மேனாள் அமைச்சர் அண்ணன் ராசா சொன்னது. சரி, 2 பிரிவினருக்கிடையே முதலமைச்சர் சொன்னார், ஆத்திரத்தை கொட்டினார். இவர் வந்து 2 பிரிவினருக்கிடையே துவேஷத்தை தூண்டுகிற விதமாக பேசியிருக்கிறார். ஒரு மேனாள் அமைச்சர்
ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் உங்களுக்கு அவர் அவ்வாறு பேசியிருக்கிறார் என்று உங்களுக்கு படுகிற போது நீங்கள் அவர் மீது யாரையை வைத்தாவது ஒரு புகார் கொடுத்திருக்கலாம், ஒரு முதல் தகவல் அறிக்கை அவர் மீது பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கலாம். ஆட்சி அதிகாரம் உங்களிடத்தில் இருக்கிறது, காவல்துறை இருக்கிறது. தொட்டுப்பார் சீண்டிப்பார் என்று வசனம் பேசாதீங்க. ஒரு புகார் கொடுத்து அவர் தொட்டு பாருங்க, ஒரு எஃப்ஐஆர் போட்டு சீண்டி பாருங்கிற நான். நீங்க சொல்றீங்களா இப்ப துவேஷத்தை தூண்டுகிற விதமாக அந்த பேச்சு இருக்குதுன்னு வருது இல்லையா? அப்போ நீங்க சொல்றீங்க கன்ஃபார்மா உங்களுக்கு தெரியுது. அப்ப யாரையாவது வச்சு அங்க இருக்கிற ஒரு கான்ஸ்டபிள் வச்சு வாங்குங்க, ஒரு விஏ வச்சு வாங்குங்க, ஒரு கம்ப்ளைண்ட் வாங்க, போடுங்க, ஒரு எஃப்ஐஆர் போடுங்க, நடவடிக்கை எடுங்க. நானே சொல்றேன், நானே என்னுடைய மாநிலத்திலிருந்து அது போல பேசியிருந்தால் தவறு. அப்ப தவறு ஆட்சி அதிகாரத்தை உங்ககிட்ட இருக்குது இல்லை, நீங்க நடவடிக்கை ஏன் பேட்டியில வந்து பேட்டியும் அறிக்கையும் கொடுத்துட்டு இதே வழக்கமா இருக்காதீங்கன்ற நான். இதுதான் திராவிட அரசியல் உரையாடல் தானே. அவர் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுறார், பொதுக்கூட்டம் இல்ல, அவங்க கட்சியினுடைய நிர்வாகிகள். அதே போல இவரும் பொது வழியில அதை பேசுறாரு, பத்திரிகையாளர் சந்திப்புல. பத்திரிகையாளர் ரெண்டுமே பொதுமக்கள் மத்தியில வைக்கக்கூடிய வாதங்கள் அப்படிங்கிறதா. நான் லீகலா சொல்றேன் நான். உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு அவருக்கு அப்படிங்கிறீங்க, சட்ட வாய்ப்பு இருக்கு, பயன்படுத்துங்க. சும்மா இந்த மாதிரி வார்த்தை ஜாலங்களால் நீங்கள் அரசியலை மடைமாற்றாதீர்கள், அரசியல் பயணத்தை கடந்து போகாதீர்கள் என்று சொல்றேன் நான். அதனால இது போல இந்த நிகழ்வுகள் எல்லாம் நம்ம வைத்து பார்க்கிற போது தேர்தல் நெருங்குகிற ஒரு சூழ்நிலையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இது போன்ற ஒரு சொற்கையாடல்களை இது எடுத்திருக்கிறாரோ என்கிற ஒரு புரிதல் எங்களுக்கு இருக்கிறது. அதனால நீங்க இன்னொன்று கேட்டது நீங்க சொல்லிடுறேன் நான். இது போல வந்து நயினார் இப்படி சொன்னாரு பார்க்கலாம்னு சொல்லிச்சேன். எண்ணிக்கைகள் அடிப்படை அதை முடிக்கவே இல்லை. எண்ணிக்கைகள் அடிப்படையில் வருகிற போது எந்த வேண்டுமானாலும் நடக்கலாம். நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியாது, ஹைப்போதெட்டிக்கலா நம்ம பதிலும் சொல்ல முடியாது. நம்ம எது வேணாலும் நடக்கலாம், அதுக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு போது நம்ம சொல்ல முடியும். ஆனால் இப்போது வரைக்குமே மாண்பு உள்துறை அமைச்சர் கூட இந்தியாவிலே பாரதிய ஜனதா தலைமையில் தான் அனைத்து மாநிலங்களிலும் கூட்டணி இருக்கிறது. 3 முறை சொல்லிட்டாரு இது வரைக்கும். அது அவங்களுக்கு கேட்டாங்களா இல்லையான்னு தெரியல. தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் தான் பாரதிய ஜனதா கூட்டணி இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. தமிழக தலைவர் முதலமைச்சர் வேட்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அதெல்லாம் சொல்லிட்டாங்க. ஆனா அதுக்கு பிறகான விஷயத்தை தான் இவங்க கேள்விக்குள்ளாக்குறாங்க. அதுதான் சொல்றேன், ரூல் அவுட் பண்ண மாட்டேங்கிறாங்களே. சிம்பிளா அண்ணன் ராஜேந்திர பாலாஜி முந்தானத்து கூட்டணியில் நம்ம தொலைக்காட்சியில் நம்ம ஒளிபரப்பு பண்ணோம். அண்ணன் செல்லூர் ராஜு சொல்றாரு, அண்ணன் ஜெயக்குமாரும் சொல்லியிருக்கிறார், நானும் சொல்றேன். நான் ஒரு சாதாரண ஒரு மெம்பர். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் தான் கூட்டணி. இங்கே கூட்டணி ஆட்சிக்கு வேலை கிடையாது. நான் தெளிவுபடுத்திறேன் ஒரு செய்தி தொடர்பாளரா. அனைத்து தமிழகத்தை பொறுத்தவரையிலே கூட்டணி ஆட்சி என்று இதுவரையிலே 1967 இருந்து இன்று வரையிலே கூட்டணி ஆட்சிக்கு இதுவரையிலே அது ஒரு கேள்வி எழவில்லை. மைனாரிட்டி அரசாக இருந்தால் கூட திராவிட முன்னேற்ற கழகம் தனித்து தான் ஆட்சி அமைந்திருக்கிறது. அதுபோல எதிர்வரும் காலங்களிலேயும் கூட்டணி ஆட்சிக்கு இங்கு வேலை கிடையாது. கூட்டணி என்பது தேர்தலுக்கான ஒரு மினிமம் காமன் புரோகிராமாகத்தான் இருக்க முடியுமே தவிர அது தொடர்ந்து ஆட்சி அமைக்கக்கூடிய அளவிற்கு கூட அது தொடர்ந்து பயணம் செய்யுமா என்று சொன்னால் நிச்சயமாக இருக்காது, அதற்கு வாய்ப்பும் இல்லை. ஆனால் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 26 ஆட்சி அமைக்கிற போது அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் தான் ஆட்சி, அதுவும் எங்களுடைய தனிப்பட்ட ஆட்சியாகத்தான் அது இருக்கும். ஓகே, பேசலாம். முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். திரு ஜெகதீஸ்வரன், இந்த முதலமைச்சர் பேச்சு இப்போ எதிர்க்கட்சியிலேருந்து வரக்கூடிய விஷயங்களை எப்படி பார்க்குறீங்க? ஒரு பக்கம் பாஜக நேரடியாக ஆளும் அப்படிங்கிற ஒரு கருத்தை அவர் வந்து இங்கே மக்கள்கிட்ட சொல்கிறாரு. அவர் ஆல்ரெடி சொல்கிறாரு, ஏற்கனவே அவங்க ஆதரவோடு இருந்தபோது இங்கே எப்படி நடந்தது அப்படிங்கிறத சொல்லிட்டு அவர் சில விமர்சனங்களாகவும் கூட சொல்கிறார். தமிழ்நாட்டில் பாஜகவின் ப்ராக்சி ஆட்சி நடந்தபோது எதிர்ப்பு கொடுக்கவில்லைங்கிற அளவுக்கு கடும் விமர்சனங்களை முன்வைக்கிறார். இதை எப்படி பார்க்குறீங்க? இதனுடைய பாலிடிக்ஸாக எப்படி இதை பார்க்குறீங்க ரெண்டு பக்கத்தில்? நீங்கள் 2021 சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு அதிமுகக்குள்ளே இருந்தே வந்த பல குரல்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, பாஜக நம்ம கூட்டணி போனதுனால தான் நம்ம வந்து க்ளோஸ் மார்ஜினில் தோற்று போனோம். இப்போ ஜெயக்குமார் அவர்கள்லாம் வெளிப்படவே சொன்னார்,